இப்போலாம் நெறைய பேருக்கு மனநோயும், மென்டலாவும் சீக்கிரமாவே அஃபெக்ட் ஆகிர்றாங்க. யாரோ ஒரு மனிதர் குடுக்குற ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், வலி, வேதனை இது எல்லாம் தான் முக்கியமான காரணமா இருக்கு. நெறைய பேர் இங்க ஈஸியா சொல்லிட்டு போயிர்றாங்க. அன்ப எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. அத திரும்ப எதிர்பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வலிகள்னு. இங்க ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாரி தான் இருப்பாங்க. சில பேர் அத கடந்து போயிருவாங்க மன வலிமையோட. சில பேர் மன வலிகள மனசுலயே வச்சுக்கிட்டு மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருவாங்க. அதோட ரிசல்ட் தான் மனநோய், மென்டலா டிஸ்டர்ப் ஆகுறது. ஒரு சில டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள நம்பி உண்மையா இருக்கவங்களுக்கு அன்ப காமிங்க. உண்மையா இருங்க. முடியலையா விட்டு விலகி போயிருங்க. எந்த விஷயமும் பண்ணாம, நோகடிக்காம. அன்ப குடுத்துட்டு எதிர்பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். மன ஆறுதலுக்காக போய் பேசுறேன்னு சொல்லி பேசி, கடைசியில அந்த மனசே புண்படும் அளவுக்கு நோயாக்கி விட்டுருது இந்த வாழ்க்கை. அதனால ஆரம்பத்திலேயே எல்லார்கிட்டயும் அளவா இருந்துட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை நமக்கு வரவே வராது. ஏன்னா இந்த உலகத்துல விலை மதிப்பற்றது நம்மளோட மனநிலை, உடல்நிலை மட்டும்தான்.